ஹாய், வெல்கம் டு டெக் ஆஃப் டவுன். நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். வேரியபிள்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது, வேரியபிள்ஸ்குள்ளே நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போய் பார்த்தாச்சு. ஸோ எப்படி ஒரு ரேமில் மெமரி அலோகேட் ஆகுது வேரியபிள்ஸ்க்கு அப்படின்ற வரைக்கும் கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவ் ஆகும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கான டாபிக் ரொம்ப ஹாட்டான டாபிக் என்ன அப்படின்னா லூப்ஸ் பார்க்க போகிறோம். லூப்ஸ்னால் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த வாட்டி நிறையா கோடிங் செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ரைட்டிங்ஸ் கம்மியாக, ஸ்கிரிப்பிங் கம்மியாக பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கோடிங்கில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, லூப்ஸ் பார்க்கலாம். லூப்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? ஸோ நம்ம நேற்று வேரியபிளை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது லூப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லூப்ஸில் மொத்தம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப், while loop and then do while. நீங்கள் கேட்கலாம், இதை தாண்டி நிறைய இருக்குது. ஃபார் ஈச் இருக்குது, ஸோ ஃபார் இன், ஃபார் ஆஃப், இந்த மாதிரி நிறையா லூப்ஸ் இருக்குது. ஜாவா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொருக்கும் ஃபார் ஈச்லாம் போயிருக்கலாம், மேப் ஃபங்க்ஷன் போயிருக்கலாம். ஸோ நிறையா பண்ணலாம். பட் இந்த ஃபாரும் whileம் டூ whileம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் எல்லா லாங்குவேஜ்லையும் சேம் தான். எல்லா லாங்குவேஜ்லையுமே ஃபார் லூப், while loop, டூ while சேம் தான். மோரலஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜ்லேயே இருந்தாலும் சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னது, முக்கியமான கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம கோட் பண்ணிக்கலாம், பட் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, போலாமா? சரி, லூப்ஸ்னால் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லூப்ஸ் அப்படின்றது ஒரு இன்ஃபினிட்டின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கரெக்டாக? அதாவது நம்ம சொல்கிற வரைக்கும் அது ஒன்று ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம எழுதுறது? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கான்செப்ட் வழியாக இன்ட் a1 ஈக்குவல் டு 1, இன்ட் a2 ஈக்குவல் டு 2, இன்ட் a3 ஈக்குவல் டு 3. ஸோ இந்த மாதிரி 2 till int of an ஈக்குவல் டு n. n மீன்ஸ் இப்போ நான் 10 போடுறேன் அப்படின்னா a10 ஈக்குவல் டு 10. இப்போ நான் 1 2 3லேருந்து 10 வரைக்கும் ஒரு லூப் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, ஓகேவா? ஸோ நான் 10 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம எது வரைக்கும் போகணும் அப்படின்றத கண்டினியூஸாக அதவே பண்ண வைக்கிறோம் இல்லையா, அதான் லூப்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கோடிங் பார்ட் போயிடும். ஸோ கோடிங் பார்ட்டில் நேற்று தான், ஸோ நீங்கள் டெர்மினல் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். நேற்று நம்ம கீழே வச்சு பண்ணதில் சிலதை மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இங்கே வச்சு பண்ணலாம். நேற்று என்ன பண்ணியிருந்தோம், இஃபெல்ஸில் பார்த்துருந்தோம், வேரியபிள்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நியூ கான்செப்ட்ஸ், லூப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். லூப்ஸ் டாட் ஜாவா. ஓகே, ஸோ நேற்று எழுதுன மாதிரி கிளாஸ் எழுதுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதுக்குள்ளே ஸ்டில் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை இன்னும். ஸோ நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நெக்ஸ்ட் அரே எடுத்துகிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம், இன்னும் இவர் ஸ்கேனர் கிளாஸ்லாம் நடத்தலை, அவுட்புட் இன்புட்லாம் வந்து இன்னும் மற்றவங்க மாதிரி நடத்தலை அப்படின்னு. இல்லை, நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நம்ம வந்து அந்த கான்செப்டை கிளியராக படித்தா மட்டும் போதும். ஸோ இப்போ நீங்கள் படிச்சிருவீங்க, நெக்ஸ்ட் அந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கான்செப்ட் உட்காந்து தான் படிப்பீங்க, தவிர அது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அது டைம் வேஸ்ட் தான் இல்லையா? அப்போது நம்மளுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் ஆகுதோ அந்த கான்செப்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது லூப்ஸ். சரிப்பா, நான் சொன்ன மாதிரி இன்ட் ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம், இன்ட் ஏ, இல்லைனா ஏ ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், இப்போது நெக்ஸ்ட் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து a1 a2 a3 a4 a5 a6 a7. ஓகேவா? ஸோ 2 3 4 லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு 5 மட்டும் எடுத்துக்கலாம், இது வேணாம். ஓகேவா? இப்போது நான் உங்களை எனக்கு 5 வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நான் ஒரு கொஷின் கேட்குறேன். பிரிண்ட் தி ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ். ஓகேவா? இப்போது நான் பிரிண்ட் தி
ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி ஸோ இப்போது நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் A1, அது மாதிரி A2, A3, A4, A5, A2, A3, A4, A5. ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இங்கே நீங்கள் ஒன்று யோசிச்சிங்களா, இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? இங்கே எதுவும் மிஸ்டேக்லாம் பண்ணல. இங்கே வந்து நம்ம கரெக்டாக தான் கோடெலாம் எழுதியிருப்போம். பட் இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக பண்ணுறோம் இல்லையா? இப்போது நான் 6ன்ற ஒரு நம்பருக்காக நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு 6க்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும், 6க்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணணும். எனக்கு இப்போ 2 வேலை இருக்கா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம அதை தான் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ A இன்ட்டு A1 ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா? இப்போது A1 இருக்குன்றான். இப்போ நான் A6 ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்ட் A6. இப்போ எனக்கு எவ்வளோ வேலை பாருங்கள், ஒரு 6ன்ற நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வேலை, திருப்பி இங்கே பிரிண்ட் பண்ணணுமா, ஏவை A6 அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிடலாமா? ஸோ 6 வரைக்கும் பிரிண்ட். பட் வாட் இஃப் இட் கண்ட்ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி, அதாவது இப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும், எவ்வளோ கூல் இல்லை? இப்போது ஸோ அதான் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ கமெண்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கமெண்ட் ஆகிடும். ஸோ ஷார்ட்கட் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ லூப் எழுதும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் லூப் பார்க்கலாம். ஃபார் லூப்னா என்ன, ஒயில் லூப்னா என்ன, டூ ஒயில் லூப்னா என்ன அப்படின்றத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் லூப். சரி, ஃபார் லூப்புக்கு சில சின்டாக்ஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னாலே டேட்டா டைப் போடணும், வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்கணும், அப்புறம் தான் வேரியபிள் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஃபார் லூப்புக்கும் சில சின்டாக்ஸஸ் இருக்குது. அப்போது ஃபார் பரான்திசிஸ் இஃபெல்ஸ் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி கர்லி பிரேசிஸ். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதாவது இனிஷியலைசேஷன். இப்போது எக்ஸாம்பிள் இன்ட் A ஈக்குவல் டு 0. நான் என்ன சொல்ல போகிறேன் ப்ரோக்ராம் கிட்ட லிட்ரலாக அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ப்ரோக்ராம் கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஏவை உங்ககிட்ட 0வாக தரேன், நீ என்கிட்ட நம்ம வந்து ஒரு 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாமா, நீ என்கிட்ட என்ன பண்ண அப்படின்னா 0லேருந்து அப் டு 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு வேரியபிளை வச்சு, ஏன்ற ஒரே ஒரு வேரியபிளை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஆனால் அதுவே நம்ம இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், சரி இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எத்தனை வாட்டி நம்ம வந்து வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஏவை மட்டும் வச்சு இந்த 5 நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். புரியுதா? நான் ப்ரோக்ராம் கிட்ட என்ன சொல்ல போகிறேன், நான் 0ன்னு சொல்லிட்டு ஒன்று இனிஷியலைஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீ என்கிட்ட 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் கிட்ட சொல்ல போகிறோம். இதை எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் வச்சு தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் லூப்க்கு வரேன். இன்ட் A ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ A ஈக்குவல் டு 0 கொடுக்குறோன்னு சொன்னோன்னே டேரெக்டாலாம் கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்கும் இனிஷியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செமிகோலான். இப்போது இதோட இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு A தானே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், A லெஸ் தென் 5 செமிகோலான் I++. சரி, ஓ நான் வந்து டிஎஸ்ஏ பண்ணி அதில் ஐன்னு வந்துருச்சு. ஓகே, நீங்கள் ஐ போடலாம், இசட் போடலாம், ஏ போடலாம், உங்களுடைய விஷ் தான். இங்கே ஏ தான் போடணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன நேமிங் கன்வென்ஷன் வேணுமோ அதை போட்டுக்கணும் இப்போதைக்கு. பட் நம்ம பிரின்சிபல்ஸ்லாம் பார்க்கும்போது நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் எப்படி வைக்கணுன்றதை நம்ம அப்போ பார்க்கலாம். ஓகேவா? சரி, இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இதுக்குள்ளே லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன், அதாவது A ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், இந்த ஏன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஏல வர ஆன்சர் இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்கும், 0 இருக்கும். 0 லெஸ் தென் 5, இங்கே வரும் 0 லெஸ் தென் 5, ஆப்வியஸாக 0 லெஸ் தென் 5 தான்.
0 5யோட சின்னது தானே. அடுத்தது என்ன ஆகும், இங்கே 0 பிரிண்ட் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். எல்லாருக்குமே நினச்சிருப்பீங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 0, ஏ லெஸ் தென் 5 செக் பண்ணணும். ஆமாம், ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அப்படி ஆகாது. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ப்ளஸ்ஸே ஆகும். நீங்கள் நினச்சி பாருங்களேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது எஸ்ஓஎஸ் ஆஃப் ஏ, ஏன்னா ஏக்குள்ளே தானே நம்ம இந்த 0ன்றத ஏக்குள்ளே தானே வச்சுருக்கோம். அப்போ ஏ மட்டும் பிரிண்ட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். நான் சொன்னேன்னா வேரியபிள் வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் தயவுசெய்து பாருங்கள். கிளியராக வேரியபிள்ஸ்னால் என்ன, எப்படி சேவ் ஆகுது, எப்படி அதோடைய மெமரி அலோகேட் ஆகுதுன்றது கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தயவுசெய்து அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த வேரியபிள் புரியாது. ஓகேவா? சரி, இப்போ நான் அந்த ஃபார் லூப்பை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். 0 to 4, பட் கவுண்ட் பண்ணால் அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ அந்த எதுக்கு இந்த 4 மட்டும் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கையில் கிடச்சிருச்சு. அதை மட்டும் பாருங்கள். 0னா 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் கிடச்சிருச்சா? ஈக்குவல் டு வேணா 5 போட்டுக்கலாம். உங்களுக்கு 5 தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பட் 6 நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு. பட் இங்கே ஆக்சுவலாக ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஃபார் லூப் கிட்ட இன்ட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏ லெஸ் தென் 5 சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் லூப்பில். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஏ ஈக்குவல் டு 0ன்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்புக்கு போகும். 0 லெஸ் தென் 5, எஸ் ட்ரூ தானே, இது ட்ரூ. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது 0 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு. இங்கே ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு. இவந்தோ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிடு. ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அப்படின்னா ஏ உள்ள சேர்ந்து ஏவோட வேல்யூவை ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஃபார் லூப் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு நான் வரேன். ஓகேவா? ஏ1 இப்போது இன்ட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்ப்பா. ஓகேவா? இப்போது எஸ்ஒய்எஸ் பிரிண்ட் பண்ணுறேன், ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணோடனே 0 கிடச்சிருச்சா? இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்கும்? ஏக்குள்ளே இருக்கிற ஏவோட சேர்த்து ப்ளஸ் 1 பண்ணிவிடு. அதாவது இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? 0 ப்ளஸ் 1 பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம இங்கே போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 வந்துருச்சா? சிம்பிளா? சரி, இப்போது வாட் இஃப் 5 நான் ஆட் பண்ணுறேன், என்ன வரும்? 5 வரும். அவ்வளோதான். ஒன்றும் யோசிக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லைல்ல. 5 வரும். அவ்வளோதான். நீங்கள் அது கூட என்ன ஆட் பண்ணாலும் 5 வரும். சரி, இப்போ இன்ட்டு பண்ணணும்னு நினச்சேன்னா 5 ஏ இன்ட்டு ஏல 0 இருக்குது. எனிதிங் இன்ட்டு 0 0. ஓகே, அப்போ 0 0 தான். டிவிஷன், வாட் இஃப் டிவிஷன்? டிவிஷனுமே அதே தான். சரி, முடிஞ்சிச்சா? ஸோ உங்களுக்கு புரியுதா எப்படி இங்கே ஏ எதனால் ஏ ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன்? சரி, எனக்கு 1 1 இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் போதும், எனக்கு 2 2 இன்க்ரீஸ் ஆக தேவையில்லை அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பண்ணோடனே 1 ஆயிடுச்சு. புரியுதா? இந்த சின்டாக்ஸ் புரியுதா? ஸோ எதனால் இங்கே போட்டிருக்கோம் அப்படின்ற இந்த சின்டாக்ஸ் புரிஞ்சதுனாலே போதும். ஓகேவா? இல்லை, இன்னொரு சின்டாக்ஸும் இருக்குது. ஏக்குள்ள ஏ ப்ளஸ் 1 போட்டுரு. அதாவது ஏக்குள்ள ஏல இருக்கிற ஆல்ரெடி வர நம்பரையும் ப்ளஸ் 1 பண்ணி ஏ உள்ளே போட்டுரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுவுமே ரன் பண்ணும், இதுவும் ஒர்க் ஆகும்.
இப்போது இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஈஸி ஃபார் இல்லை. இப்போது இங்கே ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 இப்படியும் போடலாம். இந்த ஏ இருக்கு இல்லையா, இப்படியும் போடலாம். சாரி, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 நம்ம இப்படியே ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இதோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். சரி, இப்போ இங்கே என்ன செக் பண்ண போகிறேன்? இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ ஈக்குவல் டு 0 லெஸ் தென் 5 கேட்குது. ஆமாம், லெஸ் தென் 5 தான். பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு +1 ஆகிடுச்சு. அப்போ ஏல தானே ப்ளஸ் பண்ணியிருக்கோம், அப்போ இது 1ஆக மாறும். நெக்ஸ்ட்டு 1 லெஸ் தென் 5, ஏக்குள்ளே 1 தானே இப்போ இருக்கும், ஏன்னா இங்கே 1ல் தானே இருக்குது, அப்போ இங்கே 1 தானே இருக்கும். 1 லெஸ் தென் 5, ஆமாம் 1 லெஸ் தென் 5, அப்போ ஏவை தானே பிரிண்ட் பண்ணுறோம், ஏவை பிரிண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆகுது, ஏன்றது 2 ஆகும். இதுக்குள்ளே 2 தானே இருக்கும், 2 லெஸ் தென் 5 தானே, அப்போது 2வை பிரிண்ட் பண்ணேன். அடுத்து 3 லெஸ் தென் 5, ஆமாம் பிரிண்ட் பண்ணு. 4 லெஸ் தென் 5, ஆமாம் பிரிண்ட் பண்ணு. 5 லெஸ் தென் 5, ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஈக்குவல் டுலாம் எதுவுமே போடலை. ஸோ அப்போ ப்ரோக்ராமிங் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா until 4 வரைக்கும் தான் செக் பண்ணும். ஓகேவா? இப்போது 5 லெஸ் தென் 5 கேட்டால் கிடையாதுன்னு சொல்லும். இதுவே 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ண சொல்லுவேன். அப்போது இது ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், வெறும் லெஸ் தென் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ தட் இங்கே வந்து இந்த 5 ஒர்க் ஆகாது, இங்கே 5 ஒர்க் ஆகாது. புரியுதா? லெஸ் தென் ஈக்குவல் டு நான் இங்கே போட்டிருந்தேன் அப்படின்னா இங்கே ஒர்க் ஆகும். ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும். இங்கே ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கனால தான் இது 5யும் செக் பண்ணு. ஒன்று லெஸ் தெனாக இருக்கணும், இல்லை 5 ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? ஈஸியா? ஃபார் லூப் ஈஸியா? சிம்பிள், அவ்வளோதான். இவ்வளோதான் ஃபார் லூப். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து, டிஎஸ்ஏ தெரிஞ்சவங்களுக்கு ஓ ஆஃப் என்னன்றதை பற்றி தெரியும். என்னன்னா லென்த் ஆஃப் இன்புட், அதாவது ஒரு இன்புட்டோடைய லென்த்தை கண்டுபிடி. சாரி, 1ன்றதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதனால் ஓ ஆஃப் என். ஓகேவா? சரி, இப்போ இதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சா? இதில் ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கணுன்னுலாம் எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் இதோடைய லூப்பே, இவ்வளோ தான். லூப் மட்டும் புரிஞ்சிட்டா போதும். ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இல்லையா? ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது, இன்க்ரிமெண்ட் பண்ணுது. சிம்பிள், அவ்வளோ ஃபார் லூப். சரி, எனக்கு வந்து 5 வரைக்கும் ரன் ஆகட்டும். பட் 3ல எனக்கு வந்து 3 வரைக்கும் எனக்கு போதும். எனக்கு 5 வரைக்கும் பிரிண்ட் ஆக தேவையில்லை, 3 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் பிரிண்ட் ஆக தேவையில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் செக் பண்ணலாமா? இஃப் கண்டிஷன் எது பண்ணுமா? ஸோ அதுதான் இஃப். நம்ம இங்கே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ண போகிறோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஏ ஈக்குவல் டு 3 மட்டும் வந்துச்சு அப்படின்னா we should break here. பிரேக் பண்ணிட்டு போயிடும், இங்கே பிரேக் ஆகிடும். ஸோ பண்ணுவோமா? ஒரு நிமிஷம், இப்போ பார்க்கலாம். ரன் ஆகும். ஓகேவா? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அங்கே 3 வரல. ஆக்சுவலாக நான் 3 நம்பர்ஸ் தான் இது இல்லையா? ஸோ இது வந்து இண்டெக்ஸுன்றனால உங்களுக்கு 0 வருது. நான் வேணால் வந்து 1லேருந்தே பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 0லேருந்து பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக புரியாமல் இருக்கலாம். இப்போ பாருங்கள், 1 2 இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 3 வந்தோடனே பிரேக் ஆகிடுச்சு, ஆனால் 3யை பிரிண்ட் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே கொடுப்போம், இங்கே 3 பிரிண்ட் ஆகிருக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கேயும் கொடுக்கலாம். இப்போ தலைக்கீழே பிரிண்ட் ஆகும். ஒன் டூ 3, அதாவது 1 2 வரைக்கும் வந்துருச்சு. பிரேக் ஆகும் போது அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் பிரேக் பண்ணிடுறேன். 1 2 3 வந்துருச்சா? கரெக்டாக 1 2 3 வந்துருச்சா? அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிளா?
அதே நெக்ஸ்ட்டு இப்போது இன்னொரு சேலஞ்ச் பண்ணுவோம். எனக்கு 4 தவிர்த்து மீதி எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகணும். 5 வரைக்கும் எனக்கு எல்லா நம்பருமே பிரிண்ட் ஆகணும். ஆனால் 4 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அங்கே தான் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டினியூ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓ, இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோமா? ஓகே, சி 4 மட்டும் விட்டுருச்சு பாருங்க. 1 2 3 5 4 விட்டுருச்சா? எப்பப்பெல்லாம் 4ன்னு வருதோ அப்பப்பெல்லாம் அதை கண்டினியூ ஆகிடுனா ஓவர் கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓவர் கம்ப்னா அந்த நம்பரை விட்டுட்டு மீதி எல்லா நம்பருமே பிரிண்ட் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் புரியுதா? பிரேக்னா அவ்வளோதான், 3 வந்துருச்சுன்னா வெளியே வந்துடுவார். பட் கண்டினியூ அப்படி கிடையாது. அவர் வந்துட்டார்னா அவரை தாண்டி வந்துடுவார். புரியுதா? ஸோ பிரேக்கு கண்டினியூ ஃபார் லூப்பில் கொஞ்சம் மேக் சென்ஸ். அதனால தான் நான் அதில் நான் நடத்துகிறேன் பிரேக்கும் கண்டினியூ. ஓகேவா? ஃபார் லூப் கிளியர்னு நினைக்கிறேன் நான், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. சரி, ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒயில் லூப். ஒயில் லூப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லூப். அது கொஞ்சம் ஈஸியான லூப்பும் சரி. பட் ஆனால் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா இன்ஃபினிட்டி லூப்பாக போய் உங்களுடைய சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ். ஏன்னா ஸ்டாக் மெமரி வந்து ஃபுல் ஆகிடும். ஸ்டாக் மெமரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா அவுட் ஆஃப் மெமரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெக்கர்ஷன்லாம் பார்க்கலாம். ரெக்கர்ஷனில் உங்களுக்கு வந்து ஸ்டாக் கியூவெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒயில் லூப் போகலாமா? ஒயில் லூப்போட சின்டாக்ஸ் அவ்வளோதான். இதான் ஒயில் லூப்போட சின்டாக்ஸ். சரி, இது எப்படி லூப் ஆக்ட் ஆகும்? ஒன்றும் இல்லை. இங்கே ஒயில் லூப் வந்து நம்ம ஃபார் லூப் என்ன பண்ணோம்? உள்ளேயே இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டோம், இதை வெளியே இனிஷியலைஸ் பண்ணோம். சேம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இன்ட் ஏ ஈக்குவல் டு 1னே போடுறேன், ஏன்னா 0ன்னு போட்டோன்னா அது புரியாது. அரேக்கு மட்டும் 0 யூஸ் பண்ணுங்க, மீதி எதுக்குமே 0 யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போது ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷன் தானே அங்கேயும் கொடுத்துருந்தோம், அதானே கொடுத்துருந்தோம், அதே தான். இப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ் இந்த கண்டிஷனை தூக்கி இதுக்குள்ளே கொடுக்க முடியாது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக மட்டும்தான் செக் பண்ணணும் ஒயில் லூப். ஓகேவா? அதுதான் கண்டிஷன் செக்கிங் அப்படின்றோம். இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பின்னாடி தான் செக் ஆகும். ஓகேவா? 0 ஆர் 1, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ பிரிண்ட் பண்ணலாம். இதுவுமே ஃபார் லூப் கான்செப்ட் தான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. பார்க்கும், செக் பண்ணும், ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். பார்க்கும், செக் பண்ணும், ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். அவ்வளோதான், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே சேம் தான், சேமாக தான் பிரிண்ட் ஆகுது. பட் சின்டாக்ஸ் தான் மாறுது. ஆனால் இங்கே இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது. என்ன ட்ரிக்? எது எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நிறைய பேருக்கு தெரியாமல் எல்லா நேரத்துலையுமே ஒயில் லூப்பும் யூஸ் பண்ணும், ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணும். சரி, சிம்பிளாக ஒன்று வச்சுக்கோம். அதாவது நமக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இது வரைக்கும் தான் போக போகிறோன்ற டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார் லூப் கண்டிப்பாக. அதாவது சப்போஸ் 1 to 100 வரைக்கும் தான் போக போகிறோம் அப்படின்றது வந்து ஃபார் லூப் கரெக்டாக சூட் ஆகும். இன்கேஸ் நான் வந்து ஒரு வாட்டியும் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அதாவது இப்போ என்ன சொன்னேன், 1 to 100 வரைக்கும் தான் நான் போகணுன்றது எனக்கு கரெக்டாக தெரியுது. ஓகே, இதுக்கு ஃபார் லூப் கண்ண மூடிட்டு ஃபார் லூப் போயிடலாம். பட் எனக்கு ட்ரூ ஆகிற வரைக்கும் லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும்ல. அன்டில் ட்ரூ, எனக்கு அது அன்டில் ட்ரூ ஆகிற வரைக்கும் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அங்கே டைரெக்டாக ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஃபார் லூப் யூஸ் பண்ணுற இடத்துலையும் ஒயில் லூப்பையும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஃபார் லூப்பை வந்து இந்த மாதிரி இடத்துல அன்டில் ட்ரூ வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது ஃபார் லூப்பை. அதாவது நீ இந்த ஆன்சர் ஃபுல்லாக ட்ரூ ஆகிற வரைக்கும் நீ ரன் ஆகிட்டே இருக்கணும், அது எத்தனை வாட்டி வேணால் ரன் ஆகலாம் அப்படின்றத சொல்லணும் இல்லையா? அந்த டைமில் ஒயில் லூப் யூஸ் பண்ண முடியும், ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் டிஃப்ரென்ஸில் எனக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் நான் போகணும் ஃபார் லூப். இல்லை நான் ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு, பார்க்கலாம். இப்போது யூசர் லெட்ஸ் சே வந்து int
இன்ட் ஏ ஈக்குவல் டு 90 அப்படின்ற ஒரு நம்பர் நான் வாங்கணும் யூசர்கிட்டேருந்து. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு, ஸோ ஏ இங்கே யூஸ் பண்ணிட்டோமா, ஏவி ஈக்குவல் டு 90 அப்படின்ற ஒரு 90ன்ற இன்டீஜர் வாங்கணும். யூசர் கொடுக்காமலே டைரெக்டாக சப்மிட்னு கொடுத்துருந்தாருன்னா அப்படின்னா அவரை நான் உள்ளே அனுப்பக்கூடாது. அவர் எப்போ இந்த நம்பர் கொடுக்குறாரோ அப்போ தான் நான் உள்ளே அனுப்ப முடியும். அது வரைக்கும் அந்த ஒயில் லூப் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக மேக் சென்ஸா? இப்போது நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கப்பா. உங்கள் ஃபார்மில் ஏதோ ஒரு ஃபீல்டு ரொம்ப முக்கியமான ஃபீல்டு, அதை ஃபில் பண்ணாமல் நீங்கள் யூஸரை உள்ளே விடக்கூடாது. ஸோ அந்த டைம்லலாம் ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒயில் லூப். அதுலேருந்து வர ஆன்சர் வந்துருச்சா கரெக்டாக, வர வரைக்கும் ஒயில் லூப் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் லூப் மாதிரி முடிச்சுட்டு வெளியே போயிடாது. ஓகே, அந்த மாதிரி இடத்துலலாம் ஒயில் லூப் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? இல்லை இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கிறதுனால படித்து பாருங்கள் ஒயில் லூப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம். பட் இதுதான் மோஸ்ட்டாக எல்லா ஆர்டிகல்ஸுமே சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம இன்னும் டிஎஸ்சி எல்லாம் பண்ணும்போது ஒயில் லூப்பும் ஃபார் லூப்பும் நம்மளுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இன்னும் பார்க்கலாம். சரி, இதுதான் ஒயில் லூப், இதுதான் ஃபார் லூப். இன்னொருத்தர் இருக்கார். யார்? மொத்தம் நம்ம 3 பேர் பார்த்துருந்தோம் இல்லையா? டூ ஒயில் லூப். டூ ஒயில் லூப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு டூ, அடுத்தது ஒயில். இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஃபால்ஸ்னே கொடுத்துட்றேன். நம்மளுக்கு எல்லாம் தெரியும் ஒயில் லூப் வந்து ஃபால்ஸ் தான் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. SYS சிஸ்டம், இங்கே நான் 1 அப்படின்றது. நான் சொன்னேன் இல்லையா, ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளேயே போகும், இல்லைனா லூப்பை விட்டு வெளியே வந்துடும் ஒயில் லூப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த இடம் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ளே போகும் ஒயில் லூப்பு. அது வரைக்கும் உள்ளே போகாது, வெளியே வந்துடும். ஆனால் இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு வாட்டியாச்சும் இந்த டூன்றது எக்ஸிக்யூட் ஆகிடும், ஈவன் தோ என்ன தான் ஃபால்ஸ் ஆனாலும். எக்ஸாம்பிள் 1 வந்துச்சு பாருங்கள். திருப்பி ரன் பண்ணுறேன். 1 இங்கே ஃபால்ஸில் தான் இருக்குது, ஆனாலும் 1 தான் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் டூ ஒயில் லூப் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ ஒயில் லூப்போட கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டூ ஒயில் லூப்னா அட்லீஸ்ட் அது என்ன தான் ஃபால்ஸாக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 டைம், அட்லீஸ்ட் மினிமம் 1 டைம் வச்சா ரன் ஆகிடும். அதுக்கு மேலே ரன் ஆகாது. அதுக்கு மேலே இங்கே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவர் ரன் ஆகுவார். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா என்ன நடக்குது அப்படின்ட்டு டூ ஒயில் லூப்பில்? ஸோ டூ ஒயில் லூப்புக்கு நீங்கள் இதே மாதிரி ஏவை இனிஷியலைஸ் பண்ணி உள்ளே செக் பண்ணுங்கள். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பை த வே, நான் வந்து நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நான் இந்த கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், வீடியோ குவாலிட்டியெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் தான். அவ்வளோதான், டூ ஒயில் லூப் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒயில் லூப் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? ஒயில் லூப் வந்து இது மட்டும் போதும். ஃபார் லூப்பு ஒயில் லூப் வந்து இவ்வளோ மட்டும் போதும். இங்கே இன்டூ பண்ணுறது, ப்ளஸ் பண்ணி பார்க்குறது, மைனஸ் பண்ணி பார்க்குறதுலாம் இதெல்லாம் உங்களுக்கோட அசைன்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்துட்டோம், இங்கே வந்து ட்ரூவாகவே பார்த்துட்டோம், ப்ளஸ் பண்ணியே பார்த்துட்டோம். மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அதையும் செக் பண்ணுங்க. இங்கே மைனஸ் ஆச்சுன்னா ரன்னே ஆகாது, ஏன்னா வந்து நம்ம லெஸ் தென் ஈக்குவல். சரி, இன்னொரு டாஸ்க் பண்ணுவோமா? ஸோ கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். இப்போது நம்ம என்ன பண்ணோம், 1 2 3 4 5 இப்படி பிரிண்ட் பண்ணோம்ல. இப்போ 5 4 3 2 1 இப்படி போகிற அசெண்டிங் ஆர்டரை நான் இப்படி போய் டிசெண்டிங் ஆர்டராக மாற்றுறேன். அதாவது ரிவர்ஸாக மாற்றுறேன், ரிவர்ஸ் பண்ணுறேன். இந்த நம்பர்ஸை பண்ணலாமா? ஃபார் லூப்பில் பண்ணலாமா? ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி தான். ரிவர்ஸை நிறைய வழியில் பண்ணலாம். ரெக்கர்ஷனில் பண்ணலாம், லூப்பில் பண்ணலாம், ஸ்டாக்கில் பண்ணலாம். ஸோ நிறைய இடத்துல ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு ஃபார் இன்ட் ஏ ஈக்குவல் டு 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ greater than equal to 0. A
மைனஸ் மைனஸ் இப்போ மைனஸ் ஒர்க் ஆகும், பட் இங்கே ஒர்க் ஆகாது. சரி, இப்போ இங்கே என்ன நடக்குது பார்த்துலாமா? சரி, இப்போது ஃபஸ்ட் டைம் வருது இல்லையா, ஏல 5 இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு என்னவா இருந்துச்சு, ஃபஸ்ட் லூப்பில் ஏ வந்து இங்கே பாருங்கள், ஏ வந்து 1ன்னு இருந்தது, 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன பண்ணுறேன், 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் புதுசாக நான் எதுவும் பண்ணல. 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன செக் பண்ணும், 5 இங்கே என்ன இருக்குது, லெஸ் தானா கிரேட்டர் தானா, இங்கே என்ன இருந்துச்சு லெஸ் தென், இங்கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. 5 கிரேட்டர் தென் 0 தான் இல்லையா, 5 பெருசு தானே, 0வோட பெருசு தானே. அப்போது இங்கே என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பிரிண்ட் ஆகும், ஏ பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகுது, ஏ மைனஸ் 1 ஆகுது. ஷார்ட் ஃபார்மாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே 1 டிக்ரிமெண்ட் ஆகணுன்றனால நான் ஷார்ட் ஃபார்மாக இதை போட்டேன். இதே நான் 2 போடணுன்னா இன்னொருக்கும் அந்த ஈக்குவல் டு போட்டு தான் 2 போட முடியும், டேரெக்டாக மைனஸ் மைனஸ் போட முடியாது. ஓகேவா? சரி, இப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் ஆச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 4 வரும். 4 கிரேட்டர் தென் 0 தான் இல்லையா, 4 பெருசு தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். ரன் பண்ணி பார்த்துருவோமா? ஃபைவ் 4 3 2 1 0. இன்கேஸ் 1 வேணாலும் 1 வச்சுக்கலாம், 0 வேணாலும் 0 வச்சுக்கலாம், உங்களோடைய சாய்ஸ் தான். ஸோ 5 4 3 2 1 பிரிண்ட் பண்ணிட்டோமா? இங்கே சொன்ன மாதிரியே பிரிண்ட் பண்ணிட்டோமா? அவ்வளோதான், சிம்பிளா. சரி, இதை வச்சு வைல் லூப்பில் பண்ணி பார்ப்போமா? இதே மாதிரி ஃபார் லூப்பில் பண்ணியாச்சு. டேக் மோர் சேலஞ்சஸ். நீங்கள் சேலஞ்சஸ் எடுக்க தான் உங்களுக்கு வந்து மைண்டில் ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வரலாம். அதே தான் இப்போ இதே கான்செப்ட் எங்கேயும் யூஸ் பண்ணுவோமா? இன்ட் ஏ ஈக்குவல் டு 5, அவ்வளோதான். மேலே என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் வைல் லூப்லேயும் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 இருந்தது அப்படின்னா ஏ மைனஸ் மைனஸ். சி, இதுதான் ஃபுல் சின்டாக்ஸ். இது எழுதிட்டு தான் உள்ளே நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே எழுதி எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி லூப்பாக போயிட்டு ரொம்ப பிரச்சனை கொடுத்துரும். ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் பண்ணுறேன்றனால நீங்களும் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கைவிட எழுதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். 5 4 3 2 1 வந்துருச்சு. சிம்பிள். தெரியல அப்படின்னா அது பாருங்கள், அவ்வளோதான். ஃபார் லூப்லேயும் வைல் லூப்லேயும் பண்ணியாச்சா, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் கிளாஸா அப்படின்றத கண்டுபிடிங்க. நானே போனாட்டி க்ளூ கொடுத்துருந்தேன். ஸோ எதை வச்சு நம்ம கிளாஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சிஸ்டம்ன்றது கிளாஸா இல்லை நார்மல் மெத்தடா அப்படின்றத. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அரேக்கு போகலாமா? நான் ஆக்சுவலாக அரேவை வந்து ஐடியா எடுத்துகிட்டே வரல, பட் அரேவை பற்றி நம்ம போகலாம். கண்டிப்பாக அரேவை பற்றி இன்டெப்த்தாக போகலாம், அரேனா என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அரே எல்லாருமே சொல்லுவாங்க அரே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அரே வந்து எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். ஆனால் எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதை இங்கே பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அரேனா என்னதுப்பா? அரேனா என்னது? உடனே நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லலாம் என்ன வந்திருக்கும், அரே இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இப்படி இருக்கும், 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸாக இருக்கும். சீக்வன்ஸ்னால் என்னது, அடுத்து அப்படின்றது தான் சீக்வன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டராக இருக்கும், பக்கத்துலேயே வேல்யூ ஸ்டோர் ஆகும். நம்ம என்ன பார்த்தோம் நேற்று, ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் அங்கங்கே போயிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணால் சேவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக சேவ் ஆகும். 1 2 3 4 5 அப்படி கண்டினியூஸாக சேவ் ஆகும். இது ரேமில் சேவ் ஆகுது. ஓகேவா? சரி, இதில் ஹீப் மெமரியும் ஸ்டாக் மெமரியும் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதானே அரேன்னு சொல்லி எல்லாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், இதுதான் அரே. ஓகேவா? பட் நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைலில் பார்க்கலாம். ஓகேவா? டிஓடி ஸ்டைல். சரி, அரேன்றது வந்து ஸ்டார்டிங் எல்லாருக்குமே வந்து அரேனா எடுத்தோடனே பிகினர்ஸ்க்கு தெரியாது இல்லையா? அவங்களேருந்து ஸ்டார்ட் பண்ணும்.
இப்போது அரேன்றது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ரக்சர்னா என்னது? நம்ம எல்லாருமே 10th முடிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஸ்ட்ரக்சருன்றது வந்து நம்ம ஸோ 10th சயின்ஸ் புக்கில் படிச்சிருப்போம். ஸ்ட்ரக்சருன்றது என்னது? ஸ்ட்ரக்சர்னா என்னதுப்பா? ஃப்ளவரெல்லாம் நீங்கள் உங்கள் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணியிருப்பீங்களே, ஃப்ளவர் பிரித்து ஸ்டிக்மா எடுத்திருப்பீங்க. ஸோ போலான்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம். ஸோ அதுதானே அதெல்லாமே எப்படி இருக்குது? ஸ்ட்ரக்சராக தானே இருக்குது. ஸோ இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா எல்லா டேட்டாவையும் ஒரு இடத்துல அடுக்கி தான் வைக்க போகிறோம், ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்க போகிறோம். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பொருள் எல்லாமே செதஞ்சு போயிருக்குன்னு வச்சுப்போம். அதை எடுத்து அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்? அதான் அரே. அவ்வளோதான் அரே. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே 1, கீழே 2, கீழே 3, கீழே 4, கீழே 5. ஸோ இப்படி இருக்க நம்பர்ஸை நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்க போகிறேன். ப்ராக்கெட்ஸ். இதுக்கு பேர் தான் அரே. அரேயோட சின்டாக்ஸும் இதுதான். இதுக்கு பேர் தான் அரே. அரேன்றது என்னன்னு புரிஞ்சிச்சா? ஒரு விஷயத்தை, களைஞ்சி போன விஷயத்தை எடுத்து ஸ்ட்ரக்சராக அடுக்கி ப்ராப்பராக அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் அரே. இப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அரேவை. சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் அரே. அரேனா என்னன்னு புரிஞ்சிச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொல்லலாம். இப்போது உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை லைனாக நிற்க வச்சுட்டு பிடி சார் வந்து ஒரு கேமு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? இல்லை கிளாஸில் ரேண்டமாக உள்ளே வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு கேம் சொல்கிறாங்க, அது எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு கிளஸ்டராக இருக்குமா? கிளஸ்டர்னால் என்னென்னா, அதாவது களைஞ்சி இருக்கிறது. குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கிளஸ்டர்னு நம்ம சொல்லலாம். குரூப் ஆஃப் விஷயத்தை. ஸோ கியூபர்னெட்டிஸில் சொல்லுவாங்க கிளஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் மிஷின் லேர்னிங்லேயுமே கிளஸ்டர்ஸ்லாம் வரும் இல்லையா? மிஷின் லேர்னிங்கு நெக்ஸ்ட்டு வந்து மிஷின் லேர்னிங்லாம் நான் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் கொஞ்ச நாள் அதை படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது எடுக்கலாம் மிஷின் லேர்னிங்லாம். அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நான் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் அடுக்கி வச்சுட்டா ஈஸியாக சூஸ் பண்ணிடலாமா? இங்கே நான் என்ன பண்ணணும்? ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணணும். 1க்கு ஒரு வேரியபிள், 2க்கு ஒரு வேரியபிள், 3க்கு ஒரு வேரியபிள், 4க்கு ஒரு வேரியபிள், 5க்கு ஒரு வேரியபிள். எவ்வளோ வேரியபிள்ஸ் நான் க்ரியேட் பண்ணுவேன் இல்லையா? ரொம்ப அதிகமான மெமரி எடுத்துக்கும் இல்லையா? ஒன்றுமே 32 பிட்ஸ் அப்படின்னா 32 32 32 32 32 இவ்வளோ பிட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரே வேரியபிளில் இந்த 5 நம்பரையும் சேவ் பண்ணணும். அதான் அரே. அரேன்றது என்னது? சீக்வன்ஸாக இருக்கும். ஒரே வேரியபிளில் எல்லா வேல்யூமே சேவ் பண்ணிடும். இங்கே என்ன ஜாவாவில் எப்படின்னா, அந்த அரே வந்து ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். அதாவது நம்பர்னா நம்பர் மட்டும்தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்கணும், கேரக்டர்னா கேரக்டர் மட்டும்தான் இருக்கணும். கேரக்டர், ஸ்ட்ரிங்கு, பூலியன் அது இது நம்ம சேர்த்து அரேவை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஸ்ட்ரிக்ட்லி டைப் லாங்குவேஜ். ஓகேவா? அதோடைய டேட்டா டைப்புக்கு என்னவோ அந்த வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? சரி. அப்புறம் இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ்ன்றனால ஹீப்பும் ஸ்டாக்கும் கொஞ்சம் ஃபேமஸாக நம்ம பேசுவோம். ஸ்டாக் மெமரினா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களாம் ஸ்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போகிறத லாஸ்ட்டு தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது தானே நம்மளுக்கு தெரியும். இப்போது இதை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஹீப் மெமரியும் இது ஹீப்பு, இது ஸ்டாக்கு. ஸோ அரே என்னதுப்பா? அரே என்ன டேட்டா டைப்? அரே ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்னாலே
ஹீப் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இப்போது புதுசாகவே கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டாக் மெமரி எப்படி இருக்கும், ஹீப் மெமரி எப்படி இருக்கும்ன்றது. இது ஸ்டாக் மெமரி. ஓகே, கன்சிஸ்ட் ஆஃப் 2 columns. இது ஹீப் மெமரி which is heap. இது ஸ்டாக் மெமரி. ஓகேவா? இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் சேவ் ஆவார். இங்கே வேரியபிள்ஸ், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்னால் யாருப்பா, இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அவரும் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் தான், அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ மெத்தட் காலிங் எல்லாமே இங்கே தான் இருக்கும், ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகும். எப்படி ஸ்டோர் ஆகும்? இப்போ A = 29 அப்படின்னு கொடுத்தோன்னா A 29, ஏன்னா இது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸ்டாக்கில் எப்பயுமே ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகாது. ப்ரிமிட்டிவ்னா நேற்றே நான் சொன்னேன், இன்டீஜர், கேரக்டர், பூலியன். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இங்கே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும் ஸ்டாக்கில். ஹீப்பில் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா என்னது? ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கிளாஸ் கிரியேட் அதான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குல்ல, கிளாஸுன்றது ப்ளூ பிரிண்ட்டு, ஆப்ஜெக்ட்டுன்றது அதுக்கு உயிர் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது. அதை நம்ம பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட்லாம் ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ ஸ்டாக்கில் எப்படி ஓப்பன், இப்போது B = 30 அப்படின்னு நான் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணால் இப்படி தான் இனிஷியலைஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரினா என்னன்னு புரிஞ்சிச்சா? சரி, இப்போ கோடிங்கில் வரும். ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்ணலாம்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் இன்ட். என்ன டேட்டா டைப்? ஆப்வியஸாக இன்ட்டு தான். இப்போ இங்கே சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரே ஒன்று இனிஷியலைஸ் பண்ண போகிறோன்றத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ARR அரே அப்படின்ற ஒரு நேம் இங்கே ஒன்று வச்சுப்பேன். = int. அவ்வளோதான். இங்கே 2 விஷயம் மிஸ் ஆகுது. ஸோ இப்போயே உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்றத ஒரு லைட்டாக ஓவர்வியூ கொடுக்குறேன். பட் நம்ம ஆனால் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்கலாம். இங்கே 2 விஷயம் மிஸ் ஆகுது. ஒன்று, அந்த அரே என்ன சைஸாக இருக்கணுன்றது. இன்னொன்று நியூ கீவேர்ட். ஓகேவா? ஏன் நியூ கீவேர்டை நான் விட்டுட்டு நான் இதெல்லாம் எழுதினேன் அப்படின்னா அப்போ தான் ஆப்ஜெக்ட். நியூ கீவேர்டு எழுதினா தான் அது ஒரு ஆப்ஜெக்ட், இல்லைன்னா அது ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா? இப்போ சைஸ் கொடுக்கணும். சைஸ் வந்து லெட்ஸ் சே 5. ரிசால்வ் ஆயிடுச்சா? சரி, இப்போது இந்த 5 அரேவை இப்படி தான் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இங்கே சைஸ் தான் கொடுக்கணும். ஏன் சைஸ் கொடுக்கணும்? ப்ரீ அலோகேட்டட். டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம், அதுக்கு சைஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. அதில் வந்து ஜஸ்ட் வந்து எப்பயுமே கான்ஸ்ட் தான் யூஸ் பண்ணோம் அரேக்கு ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ அரே = ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு போகலாம், பட் இங்கே அப்படி கிடையாது. சைஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. எவ்வளோ சைஸ் ஆஃப் அரே, அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை நம்பரை நம்ம போட முடியும்னு சொல்லணும். இது ஒரு பாக்ஸ். இப்போ இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள பாக்ஸ் contains 5 spaces. 5 spaces. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள 5 ஸ்பேஸ் இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த சைஸ் தான் இந்த 5 ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். இனிஷியலாக இதில் என்ன இருக்கும்? இப்போ sys array dot to arrays dot to string of array print பண்ணலாமா? இனிஷியலைஸ் இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே உள்ள எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக 0 0 0 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஆட்டோ ஃபில்லும் இதுவே பண்ணிக்கும். நீங்கள் நம்பர் அனுப்பலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0வாக ஃபில் ஆகிடும். ஓகேவா? எம்டி ஸ்பேஸாக இருக்காது, பட் அது எம்டி ஸ்பேஸ் தான் மீனிங். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக 0 தான் அதில் ஃபில் ஆகிருக்கும்.
ஓகேவா? சில ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எப்பயுமே வந்து நல் தான் பாயிண்ட் ஆகும். பட் ஆனால் இங்கே அரேல மாறாக 0 ஸ்ப்ரிண்ட் ஆகும். ஏன்னா அது இன்டீஜர் நம்ம சொல்லியாச்சு இல்லையா? சரி, இப்போ அரேல 5 ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டப்பா. எப்படி நான் அடுக்கிறது அரேல? சிம்பிள் தான். அரே ஈக்குவல் டு உன் வேல்யூவை கொடுக்கணும் 1. நான் என்ன சொல்லியிருக்கேங்க அப்படின்னா, அரேல 1ன்றதை போடுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த இடத்துல போடணும்னு நான் சொல்லலை. இப்போது எக்ஸாம்பிள், ஒரு 5 பசங்களை நிற்க வச்சிடலாம். 5 ஸ்டூடெண்ட்ஸை நிற்க வச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் 4th அனுப்புவா, இல்லை 2nd அனுப்புவா, இல்லை 3rd அனுப்புவா, எந்த பொசிஷனில் அனுப்பணும் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா? அப்போது அரேல 0th பொசிஷனில் போயிட்டு நீ இந்த 1ன்றத நில்லு, அடுத்து வர ஆளை நான் மாற்றி விடுறேன். இப்போ அடுத்து 1ன்ற பொசிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த 2 போய் உட்காரு. அடுத்தது அரே ஆஃப் 2ன்ற பொசிஷனுக்குள்ளே 3 போய் உட்காரு. அடுத்தது அரே ஆஃப் 3ன்ற பொசிஷனுக்குள்ளே அடுத்தது யார்? 4 உட்காரு. அடுத்தது அரே ஆஃப் 4க்குள்ளே 5ன்ற ஆள் உட்காரு. 5 பேரை நான் உள்ள உட்கார வச்சிட்டேன்னா, சிம்பிளாக 5 பேர் உட்கார வச்சிட்டேன்னா, நீங்கள் கேட்கலாம், அப்புறம் சைஸ் 5 கொடுத்துட்டீங்க, ஆனால் இங்கே நான் 4 தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 0வும் கன்சிடரேஷன். எப்பயுமே அரேல 0த்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் அப்படின்னா பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டெக்ஸிங்னா பொசிஷன். POSITION பொசிஷன். இண்டெக்ஸிங்னா பொசிஷன். எந்த இடத்துல யாரை உட்கார வைக்கணுன்றத இண்டெக்ஸிங்கை வச்சு தான் இங்கே கண்டுபிடிப்போம். இண்டெக்ஸிங் எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து தான் 1 2 2 3 4 5. நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6 வரும். ஏன்னா 0வும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 6 வரும். ஆனால் இண்டெக்ஸிங் வழியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5 தான். கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6. இதோட லென்த் என்ன? 6. இதோடைய ஆக்சுவல் சைஸ் என்ன? 5. புரிஞ்சிச்சா? லென்த் ஈக்குவல் டு 6, பட் சைஸ் ஈக்குவல் டு 5. அதாவது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 5. இதோட இண்டெக்ஸிங். இப்போ நான் இது எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்சர்ட் பண்ணதை திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 0th பொசிஷனில் 1 சேர்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 2 சேர்த்துட்டேன்னா, 3 சேர்த்துட்டேன், 4 சேர்த்துட்டேன், 5 சேர்த்துட்டேன். சரி, இப்போ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 1 5th பொசிஷனில் ஆட் பண்ணிவிட்டு 5 ஃபஸ்ட் பொசிஷனில் ஆட் பண்ண போகிறேன். 0th பொசிஷனில் என்ன பண்ணோம்? டேரெக்டாக வேல்யூ மட்டும் மாற்றினா போதும். இதை 5ன்றதுலையும் இதை 1ன்றதுலையும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 5 2 3 4 1 வந்துச்சா? 5 2 4. இப்போது லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் வந்துச்சோம், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது லாஸ்ட்டில் வந்துச்சு. ஈஸியா, சிம்பிளா, அவ்வளோதான். இதுதான் வந்து அரே. இப்படி தான் அரேவை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அரேவை இப்படி தான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். சரி, எனக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு, சைஸ் எல்லாம் தேவையில்லை, நான் டேரெக்டாக வேல்யூவே போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? சின்ஸ் இதை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அரேன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தான். அரேன்றது ஹீப் மெமரியில் தான் போய் ஒர்க் ஆகும். அது எப்படி நான் சொல்கிறேன், ஹீப் மெமரி ஆகும் உட்காரும் அப்படின்ட்டு. பட் இன்கேஸ் எனக்கு வந்து 5 நம்பர்ஸ் தான், இதுக்கு எதுக்கு நான் சைஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுனால இதை இன்னொரு வழியாகவும் யூஸ். ஆப்ஜெக்ட்னாலே எப்பயுமே கர்லி பிரேசிஸ், இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அரேன்றது ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போது கர்லி பிரேசிஸ், எதுக்கு கர்லி பிரேசிஸ் போட்டிருக்குன்றது தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏன் பாக்ஸ் போட்டேன், எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும். இங்கே எதுக்கு கர்லி பிரேசிஸ் போட்டேன்? ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்டோடைய
கர்லி பிரேசஸ் தான் யூஸ் பண்ணணும். 1 2 3 4 5 அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணிட்டோமா? ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 டைரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். டைரெக்டாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்படியும் ஆட் பண்ணலாம். இது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு காப்பி எடுத்து ஓகேவா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அரேவை எத்தனை வாட்டி எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியாச்சா? அவ்வளோதான். இதான் அரே. இதுதான் அரே. நல்லா இருக்குல்ல அரே? சரி, அரேயில் நிறையா பண்ணலாம். நம்ம நிறையா அதை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அரே எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணியிருக்கோம்? சி, இப்போது நம்ம அரே இன்ட் ஒன் செகண்ட். இப்போ int array equal to new in of size 5 இதான நம்ம கொடுத்தோம். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 0, 0, 0, 0. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டேன். கரெக்டாக தான் கொடுத்த போல. இப்போது 5 ஸ்பேஸஸ்க்கும் 0வா ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிடுச்சு. இல்லையா? ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே போட்டுக்கும். இப்போது இந்த ஹோல் மெமரியோட கான்செப்ட் எப்படி ஒரு மெமரியில் சேவ் ஆகுது அப்படின்றத ஆப்வியஸாக நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், அரே ஒரு ஆப்ஜெக்ட், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கிடையாது. அது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அப்போது ஹீப் மெமரியில் தான் ஒரு ஸ்டோர் ஆவார். ஹீப் மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆவார் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டோர் ஆவார். 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் வேணும்னா இப்போ ஸ்டோர் ஆகுது. ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ரெஃபரன்ஸ் நேம் வச்சோமா, அரேன்ட்டு ARRன்ட்டு. இது எங்கே ஸ்டோர் ஆகும்னு யாருமே யோசிக்கல தானே? இது இங்கே ஸ்டோர் ஆகும். ரெஃபரன்ஸ் வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகும். அதாவது அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற வேரியபிள் இங்கே ஸ்டோர் ஆகும். இதோடைய அட்ரஸ் ஒன்று இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் 0 0 1 2 3 அப்படின்ற ஒரு அட்ரஸ் வச்சுக்கலாம். இந்த அட்ரஸ் 0 0 1 0 1 2 3 இது இங்கே ஸ்டோர் ஆகும். இந்த அரே டைரெக்டாக இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் ஸ்டாக் மெமரிலேயே ஹீப் மெமரிலேயும் ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற விஷயம். இப்படி தான் ஸ்டோர் ஆகும் உங்கள் ரேம் உள்ள. ஓகேவா? ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஸ்டாக் ஒரு ஹீப் ஒரு ஸ்டாக் ஒரு இது கிரியேட் ஆகும். ஓகே, அதனால தான் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜாவாவை. ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து நிறைய த்ரெட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கும். இதெல்லாம் பார்க்கலாம், இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். ப்ராசஸ் த்ரெட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி உள்ள பூந்து விளாடலாம். ஓகேவா? பை த வே எல்லாருக்குமே இது கிளியரா? ஒரு அரேவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறோம், ஒரு அரேவில் எப்படி வேல்யூஸை போடுறோம், ஒரு அரேவை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு அரேவை, ஸோ இந்த அரே எடுத்துக்கலாம். ஒரு அரேக்குள்ளே நம்ம நம்பர்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபார் லூப் படிச்சிருக்கோம், வைல் லூப் படிச்சிருக்கோம். எப்படி இந்த அரேவை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்? இங்கே அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்கும் அதே தான் பண்ணுது. ஆனால் இதுக்குள்ளே என்ன நடக்குது? இந்த அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம லைவாக பண்ணி பார்க்கலாம். எதுக்கு மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லுவீங்க? ஃபார் இதே ஃபார் லூப் தான் அங்கேயும் போடுறாங்க. ஃபார் இன்ட் I equal to 0, I less than array I plus plus. இங்கே ஒன்று நான் விட்டுட்டு பண்ணுறேன். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம்.
SYS ஆஃப் ஓகே வெயிட் பண்ண சரி இங்கே ஒன்று நான் விட்டுட்டேன். நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஐயை கரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஐ லெஸ் தென் நாட் அரேவான்றதை செக் பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன் அரேன்றதை செக் பண்ணுறேன். அரேன்றதை நான் செக் பண்ணுறேன். அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கான்சல் பண்ணி பார்ப்போம், அதாவது பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அரே இப்போ நான் இந்த அரேவை இங்கே கொடுத்தேன் இல்லையா, ஆக்சுவலாக என்ன ஆன்சர் வருதுப்பா, அதோடைய அட்ரஸ் நான் சொன்னேன் இல்லையா, இந்த அட்ரஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த அட்ரஸை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, இந்த அட்ரஸ் தான் இங்கே இருக்கு. இந்த அட்ரஸ் தான் இங்கே இருக்கு. இதான் அட்ரஸ், அதோடைய அட்ரஸ் ஹேஷ் கூட வருது. ஓகேவா? ஸோ இப்போது இதை போயிட்டு எப்படி இங்கே செக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி கொடுத்தனா செக் பண்ணுமா? கொடுக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாம். லென்த்துன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அரேவோட லென்த்தை கவுண்ட் பண்ணும். அரேவோட லென்த்னா என்னது? இப்போ எவ்வளோ லென்த் இருக்குன்றத சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, லென்த்துன்றது 6 ஆனால் சைஸுன்றது 5. அப்போ இங்கே லென்த்துன்றது 5 தான், ஏன்னா இங்கே 0லேருந்து ஆரம்பிக்கல இல்லையா, ஏன்னா நம்ம 0லேருந்து கூட ஆரம்பிச்சு 0,1 அப்படி கூட ஆரம்பிச்சு. லென்த்து 6 சரி, லென்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? அரே டாட் லென்த் ஓகேவா? ஸோ லென்த்துன்றது ஒரு வேரியபிள் தான். நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் போடலை. இப்படி போட்டேன்னா அது ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. லென்த்துன்றது வந்து நம்மளே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்மளே ஓனாக லென்த்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போட்டோம் இல்லையா. சரி, அரே டாட் லென்த்துன்னு சொன்ன உடனே 6ன்னு வந்துடுச்சா, அந்த 6 இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அப்போது I = 0, நெக்ஸ்ட் I லெஸ் தென் 6 I++, அவ்வளோதான். இப்போது இங்கே பிரிண்ட் ஆகும் அரே ஆஃப். எப்பயுமே நம்ம வந்து அரே ஆஃப் இதுக்குள்ளே போடுறோம் இல்லையா, அரே ஆஃப் 0 அப்படின்றதுக்குள்ளே 5 போடுறோம் இல்லையா. இப்போ அதுவே எடுக்கணும்னு நினச்சாலும் அரே ஆஃப் I. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் போர்டில் போயிட்டு பார்க்கலாம். 0 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சா? சூப்பர். ஒயிட் போர்டு போகுமா என்ன நடக்குதுன்னு? சரி, இப்போது நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒன் 2 3 4 5 6 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதோடைய லென்த்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது வரைக்கும் நான் லூப் ரன் பண்ணுவேன். கரெக்டா? இதோட சைஸ் கிடைச்சா அது வரைக்கும் நான் லூப் ரன் பண்ணிவிடுவேன்ல. இதோட சைஸ் என்னது? ஆப்வியஸாக 6 தான். இண்டெக்ஸ் வைஸாக பார்த்தா ஆப்வியஸாக 5 தான். ஏன்னா இது இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், 0 1 2 3 4 5. இண்டெக்ஸ் 5யா? 0லேருந்து தானே ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது I = 0, I less than 6 லென்த் பண்ணியிருக்கேன், அண்ட் I++. ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ண. ஓகேவா? இப்போது I = 0ன்றது சொல்லிட்டேன்னா I less than 6 தான். ஆமாம், 0 less than 6 தான், ட்ரூ தான். அப்போ உள்ள என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? இதோடைய வேரியபிள் நேம் ஒன்று இருக்கா, அரே = எப்படின்ட்டு அந்த அரேயில் போயிட்டு இண்டெக்ஸிங். இப்போ I = 0 இருக்கா, இந்த 0வை இங்கே போட்டுரும். அப்போது அரே ஆஃப் 0 என்னது? 1, அவுட்புட் 1. நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிடும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது 1ஆக மாறிடும். ஸ்டில் 1 less than 6 தான், ட்ரூ தான். அப்போது இங்கே 1 வந்துருச்சா? இப்போ 1ல் என்ன இருக்குது? 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 பிரிண்ட் ஆகிடும். ஆக்சுவலாக ஆர்டர் வைஸாக இப்படி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இது 2 ஆகும்.
இங்கே போடுறேன் 2. ஸ்டில் 2 வந்து 2 லெஸ் தென் 6 தான். அப்போது இங்கேயும் 2 வந்துடும். 2ல் என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த மாதிரி 6 வரைக்கும் போகும். சிக்ஸ் வரைக்கும் போகும். புரியுதா? புரியுதா? ஸோ எப்படி வந்து இந்த 6 பிரிண்ட் ஆகுதுன்றது புரியுதா? இந்த லூப்போடைய ஃப்ளோ புரியுதா? இப்போது லாஸ்ட்டாக 6 லெஸ் தென் 6 பார்க்கும். இங்கே 6க்கு மேலே எதுவுமே இல்லை, ஃபெயில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகாது. சரி, வாட் இஃப் நம்ம ஆக்சுவலாக வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 வரைக்குமே ரன் பண்ணும். என்ன நடக்குது? 6 தாண்டியே போவோம். ஓகே, எரர் அவுட் ஆஃப் பவுண்ட். இங்கே என்ன இருக்குது? 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிடுச்சு, இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட். அதாவது இப்போ நம்ம 5 தாண்டி தேடுறோம் அப்படின்றது சொல்லுது. ஐ ஈக்குவல் டுன்னா என்னது? லெஸ் தென் 2 லெஸ் தென் 6. இப்போது 1 2 3 4 5 6 ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 தாண்டி போய் செக் பண்ணுறோம். 6 லெஸ் தென் 6ன்றதை செக் பண்ணும்போது அடுத்த 6க்கு போயிட்டு 7 செக் பண்ணும். ஸோ அது அவுட் ஆஃப் பவுண்ட். இன்னும் புரியலையா? 1 2 3 4 5. இதோட லென்த் என்னப்பா? லென்த்தை ஈஸியாக கண்டுபிடிங்க பார்ப்போம். லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 2 3 5. ஆப்வியஸாக லென்த் வந்து 5 தான். இப்போ இதோடைய இண்டெக்ஸிங் கண்டுபிடிங்க. 0 1 2 3 4. இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4. சூப்பரா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா லென்த்து 5 வரைக்கும் மட்டும் போ நான் சொல்கிறேன். அப்போது 0லேருந்து 5 வரைக்கும் போகும். 0 to 5 வரைக்கும் போகும். இப்போ நாங்கள் ஈக்குவல் டு போட்டனால என்ன ஆகிடும் அப்படின்னா 5யும் செக் பண்ணோம். அப்போ இங்கே இண்டெக்ஸ் இப்போ அப்புறம் என்ன இல்லை? 5க்கு அப்புறம் இல்லை. இண்டெக்ஸில் 5க்கு அப்புறம் கிடையாது. எதுக்கு நான் அப்புறம் அடுத்தது செக் பண்ணோம்? இங்கே 5க்கு அப்புறம் எதுவுமே இல்லை. இந்த ஃபைல் எதுவுமே இல்லை இல்லையா? இன்கேஸ் இங்கே எதுவும் க்ரியேட்டே கூட ஆயிருக்காது. ஆனால் எதுக்கு நான் இதை போய் செக் பண்ணணும்? இங்கே தான் அரே அவுட் ஆஃப் பவுண்ட் வரும். ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணோம், இது ஓகே. இங்கே செக் பண்ணோம், இங்கே ஓகே. இங்கே செக் பண்ணோம், இங்கே ஓகே. இங்கேயும் செக் பண்ணோம், இங்கேயும் ஓகே. இங்கேயும் செக் பண்ணோம், இங்கே ஓகே. இங்கே வரும், இங்கே வந்தாலே அது அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே இதுக்கு மேலே நம்ம க்ரியேட்டே பண்ணலை. நம்ம ஸ்டாட்டிக்காக 5 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். எப்படி அங்கே வந்து செக் பண்ணணும்? ஓகேவா? அப்போ நான் இந்த 4 வரைக்கும் தான் போகணும். கரெக்டாக? இவந்தோ லென்த்து 5 தான், ஆனால் நான் 4 வரைக்கும் தான் போகணும். 5ன்றதுல எனக்கு எதுவுமே இல்லை. அப்போது 5 லெஸ் தென் ஆமாம் 5 லெஸ் தென் 5ஆன்னா வெளியே வந்துடும். இதே நான் 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5ஆக கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ அவுட் ஆஃப் பவுண்ட் வெளியே வரும். இப்படி இது இருந்தது அப்படின்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு போய் செக் பண்ணோம், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்துடும். புரியுதா? எப்பயுமே ஒரு நம்பரை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். லெட்ஸே வந்து 1 2 3 4 5 அப்படின்னா 0 1 2 3 4 4 வரைக்கும் தான் நம்ம ட்ரிவர்ஸ் பண்ணணும். 5 ட்ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே 4 வரைக்கும் தான் ட்ரிவர்ஸ் பண்ணால் தான் 4 வரைக்கும் தானே இருக்குது. இண்டெக்ஸை தானே இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போது 0 1 2 3 5 5க்கு போகக்கூடாது. லென்த்தை கொடுக்கக்கூடாது. அப்படி லென்த்தாக கொடுக்கக்கூடாதுன்னா இங்கே என்ன பண்ண முடியும்? ஆனாலும் இங்கே லென்த்தாக கொடுத்தாகணும். நம்ம இங்கே லென்த்தாக கொடுத்தாகணும். பட் இங்கே ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது. ஈக்குவல் டுன்னா அதையும் போய் செக் பண்ணும், 5ன்றதையும் செக் பண்ணும். இப்போ இங்கே லெஸ் தென் மட்டும்னா 4க்குள்ளே நின்றும். இல்லை ஈக்குவல் டு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னா கொடுத்துட்டு -1 பண்ணுறேங்க. லென்த் -1 என்னது 4 தான். இப்போ 4 வரைக்கும் செக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். கரெக்டாக? இப்போ வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கா? 4க்குள்ளே நின்றுடும். இதோட லென்த் எவ்வளவோ அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே நின்றுடும். ஒன்று இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்து -1 கொடுத்தா தான் ஸ்டில் இது வரைக்கும் நிற்கும். இல்லை அப்படின்னா ஈக்குவல்ட்டையும் கொடுக்காதீங்க, -1ஐயும் கொடுக்காதீங்க. இப்படி கொடுத்தோம் அப்படின்னாலும் கரெக்டாக இதெல்லாம் அவுட் ஆஃப் பவுண்ட் வராது. கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது பாருங்கள்.
அரே அவுட் ஆஃப் பவுண்ட் வராது. ஓகேவா? ஸோ அரே அரே வந்து கொஞ்சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான், சிம்பிள், இவ்வளோ தான் அரே.